ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த மாதிரி வெறும் வெங்காயத்தை மட்டும் வச்சுட்டு ஒரு அருமையான ஒரு கறி எப்படி செய்யணும்னு பார்க்கணுமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல்ல வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் வேறு எதுவும் காய்கறி எதுவும் சேர்க்காமல் வெறும் வெங்காயம் மட்டும் வச்சு ஒரு அருமையான ஒரு கறி. வாங்க, இது எப்படி குயிக்காக செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சாதம், தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் அருமையான ஒரு ஷெடிஷாக இருக்கும். வாங்க குயிக்காக பார்த்தலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இது மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கங்க. கடாயில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் ஹீட் பண்ணுங்கள். எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு சேர்த்து நல்லா வெடித்து பொரிக்க விடுங்க. அது நல்லா வெடித்து பொரிஞ்சு வந்துடும். 1/4 டீஸ்பூனு உளுந்து சேர்த்துக்குங்க. அடுத்து ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துட்டு கூடவே வெந்தயம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வறுத்துக்குங்க. அடுத்ததில் 3 பச்சை மிளகா கீரி சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததில் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு ப்ரௌனாக வரணுங்க. அப்போ தான் நல்ல மனமும் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வந்ததும் அதில் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. ஃப்ளேவருக்காண்டி சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனு, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துங்க. நான் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு கோரியண்டர் பவுடர் சேர்த்துக்குங்க. வேறு எந்த மசாலா தேவையில்லை. மல்லித்தூளையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை இந்த மாதிரி கரைச்சி அதில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா சுடு தண்ணி சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சேர்த்து விட்ருங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா எல்லா இடத்துலையும் பரவாயில்ல நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிச்சு விடுங்க. அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வர வரைக்கும் பாருங்கள். எண்ணெயெல்லாம் சைடில் பிரிஞ்சு அருமையாக வந்திருக்கு. இது நம்ம கொஞ்சம் கட்டி ஆகிறதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இந்த மாதிரி கரைச்சி அதை சேர்த்துக்குங்க. நல்லா குழவலன்னு கட்டியாக வரும். அதுக்காண்டி இந்த மாதிரி சேர்த்துட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5-6 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், சூப்பராக நல்ல ஒரு திக்கான பருவத்துக்கு வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து கொஞ்சோண்டு வெல்லம் இல்லாட்டி சர்க்கரை சேர்த்துக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேலன்ஸான ஒரு சுவை கொடுக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையும் கட்டின கொத்தமல்லி சேர்த்துட்டிங்கன்னா சூப்பரான அருமையான ஒரு உள்ளி வெங்காய கறி சூப்பராக ரெடியாச்சுங்க. இதே மாதிரி எல்லோரும் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா நம்ம சேனல் விஜயநாராயண் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கோம். இது மாதிரியான ஃபாஸ்ட்டான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.